அதிகாரங்களை கையகப்படுத்தி இலக்கை நோக்கி நகர்வதே புத்தி சாதுரியமான செயற்பாடு. ஸ்ரீ பிரேமச்சந்திரன் வெளிப்படை. செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு சிறுமியினுடையது. வெளியான அதிர்ச்சி அறிக்கை. எக்னெலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டேன். முன்னாள் கடற்படை வீரர் அதிர்ச்சி வாக்குமூலம். மகிந்தவின் அருமை தற்போது புரிகின்றது. ரோகிதாபே குணவர்த்தன வலியுறுத்து. வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சிஐடி அதிகாரிகள். சிறைக்குள் இருந்து பிள்ளையான் அறிந்த ரகசியங்கள். முழு தகவல்கள் நீதிமன்றத்திற்கு. செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு சிறுமியினுடையது என சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழியில் நீல நிற புத்தகப்பை யுனிசெஃப் நிறுவனத்தின் புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதி 4 மற்றும் 5 வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழியிலிருந்து நீல நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவரின் என்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. குறித்த உத்தரவை யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா கடந்த 10ஆம் தேதி பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் 14ஆம் தேதி செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த என்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2010ஆம் ஆண்டு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாகவும் அச்சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்ததாக நியூசிலாந்தில் தற்போது வசிக்கும் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் குறித்த திடுக்கிடும் உண்மைகளை அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் நடாத்தும் குறித்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்ட போது பல விடை தெரியா முடிச்சுக்களை கடற்படை வீரர் கட்டவிழ்த்துள்ளார். பிரசன்ன பியசாந்த என்ற முன்னாள் கடற்படை வீரர் 2018ஆம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்திற்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய நிலையில் இன்று நியூசிலாந்து நாட்டு பிரஜையாக காணப்படுகின்றார். தனக்கு சரியான திகதிகள் ஞாபகமில்லை எனவும் குறிப்பாக பிப்ரவரி 1 அல்லது 2ஆம் திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் எனவும் அந்த கடற்படை அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகள் நடைபெறும். எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கான மதிப்பு அதிகரித்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அன்றும் எனது அரசியல் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷதான். சிலிண்டரில் நான் வாக்கு கேட்ட வேளையிலும் இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன். மஹிந்த ராஜபக்ஷ போன்றதொரு அரசியல் தலைவர் மீள உருவாக்கப் போவதில்லை. தற்போதைய அரசின் செயற்பாடுகளால் மஹிந்தவிற்குரிய பெறுமதி அதிகரித்துள்ளது. எமது ஆட்சி இருந்திருந்தால் மஹிந்தவை கிழட்டு மைனா எனவும் நாமலை குட்டிமைனா எனவும் தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்திருப்பார்கள். அன்று எம்மை இப்படி விமர்சித்தவர்களுக்கு மக்கள் என்று சமூக வலைத்தளங்களில் சிறப்பான பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆட்சி வழங்கியது நல்லது. இப்போது யதார்த்தம் புரிந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு எமது கட்சி ஆதரவாளர்களே காரணம். அவர்களும் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷவை விரைவில் களுத்துறைக்கு அழைத்து வருவேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சில நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் இந்த அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போர் முடிந்து 16 வருடங்களான பின்னரும் அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து படையினர் கைப்பற்றிய காணிகளில் இன்னமும் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து தனியார் காணிகள் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் பிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்குடா நாட்டை பொறுத்தவரை அதன் 30% நிலப்பரப்பு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவுமின்றி கைப்பற்றி வைத்துள்ளது. அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருப்பதற்கான சட்ட ஒழுங்குகள் எதுவுமின்றி தொடர்ந்து அந்த நிலங்களை வைத்திருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகாரங்களை கையகப்படுத்தி எமது இலக்கை நோக்கி நகர்வதே புத்தி சாதுரியமான செயற்பாடாகும் என்றும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதனை வலியுறுத்தும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், தற்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை வழங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. அதில் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படும் என்பதும், புதிய அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கப்படும் என்பதும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முக்கியமான உறுதிமொழிகளாக காணப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த உறுதிமொழிகள் எதுவும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளோ நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவோம் என்றும், புதிய யாப்பை கொண்டு வருவோம் என்றும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றும் தொடர்ச்சியாக புராணம் போல் ஓதி வருகின்றார்கள். தற்போது முதல் முறையாக எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தேர்வு கண்ட பின்னரே மாகாண சபை தேர்தல்களை நடாத்த முடியும் என்று மாகாண சபைகள் அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவால் எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்ட போதும் அது மலையக தமிழ் மக்களினதும் இஸ்லாமிய மக்களினதும் பிரதிநிதித்துவத்தை கணிசமான அளவில் குறைக்கின்றது என்ற அடிப்படையில் எல்லை நிர்ணய சபையால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணய முடிவுகள் கைவிடப்பட்டன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. இந்த அறிவுறுத்தல் அமைச்சக செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்தி அதற்கான தகவல்களை வழங்க வேண்டியது சட்டப்பூர்வ கட்டாயமாக கருதப்படுகின்றது. ஆனால் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை புறக்கணிப்பதை ஆணைக்குழு கடுமையாக கண்டித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.